சர்வீஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்துக்கணும், என்ன எடுக்கலாம்னு கேட்டப்போ நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது தீபாவளிக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி, அதாவது அந்த கிரியேட்டிவ் திங்கிங் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அதுதான் போய் நெஞ்சில் கொடுத்தோம், என் மைண்டில் போய் நிற்கும். யோசனை பண்ணப்போ எதையாவது ஒரு விஷுவல் வேணும்ல, விஷுவல் மீடியம் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன். விஷுவல் மீடியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னதான் நான் வாயால் சொன்னால் கூட கண் பார்க்கறது விஷுவல் வந்து மைண்டில் நிற்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது, ஜாங்கிரியை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். எப்படின்னா ஜாங்கிரினா அதை பூ மாதிரிலாம் போடலாம். ஒரு ஜாங்கிரி போட்டிங்கன்னா ஒரு வால் போட்டு இப்படி போட்டிங்கன்னா பூ மாதிரி ஆகிடுமே பண்ணலாம் அப்படின்னு. பட் அது ஏன்னா ஒரு பெரிய ஒரு ரிச்னஸாக தோணலை எங்களுக்கு. அப்புறம் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆனந்த் விகடன் வந்து வந்தது. அப்போ ஹாய் மதன், நீங்கள் மதன் தெரியும் இல்லையா, ஆனந்த் விகடன் ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் எழுதுறாரு, ஒரு ஜோக்ஸ் போடுவார். எப்போவே நீங்கள் பழைய ஆனந்தன் பார்த்தீங்கன்னா நடு பக்கத்தில் 6-7 ஜோக்ஸ் இருக்கும். அது என்ன போட்டுருந்ததுன்னா, ஒரு பல் டாக்டர்கிட்ட ஒருத்தர் வந்து பல் வைத்தியம் பண்ணுவார். என்னாச்சுன்னப்போ மைசூர் பாக் சாப்பிட்டேன், பல் உடஞ்சிச்சுன்னு. இன்னொரு இடத்துல ஒரு அம்மா வந்து தலையில் கட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. என்னாச்சுன்னா மருமக மைசூர் பாக்கில் அடிச்சிட்டா அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா வீடு கட்டுவாங்க. அந்த காலங்களில் சிமெண்ட், மணல், பிரிக் எல்லாமே வந்து ரேஷனில் தான் வரும். அந்த அளவுக்கு டிமாண்டாக இருந்த காலம். முக்கியமாக சிமெண்ட்டை வந்து ரேஷன் வாங்கணும், அந்த மாதிரி இருந்தது. ஸ்கேசிட்டி எதுவுமே கிடைக்காது, அது ஒரு காலம். அப்போ ஒருத்தர் வீடு கட்டும்போது நான் மைசூர் பாக்கு வச்சு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி பல விஷயங்களுமே என்ன சொல்லுது அப்படின்னா, மைசூர் பாக்குனா ஹார்டா இருக்கும் அப்படின்னு அவருக்கு அப்ப தோணி இருக்கு மதனுக்கு. ஏன்னா அவருமே வித்தியாசமான திங்கிங். அப்படி தம்பி கூட கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மைண்ட ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் போய் அவங்க கிட்ட கேட்டேன், ஏங்க மைசூர் பாக்குனா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமா, மைசூர் பாகு அது பாகுக்கு எதுனா இறுகிடும் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், ஏன் அதை சாஃப்டாக பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ அப்புறம் செஃப் கிட்ட உட்காந்து திங்க் பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் அவங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய மைசூர் பாக், நாவில் கரையும். ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு ஹெட்டிங் கொடுத்தோம், நாவில் கரையும் நெய் இனிப்புகள் அப்படின்னு போடுறது, ஸ்வீட்ஸ் தட் மெல்ட். அந்த கேப்ஷன் எழுதினது நான். இந்த கான்செப்டுக்கு உருவாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் பபுள் கம்னு வரும். என்பி பபுள் கம் இஸ் வெரி ஃபேமஸ். அதை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணோம், ஸ்ரீகாந்த் அப்ரோச் பண்ணி அவரை வச்சு மயிலாப்பூர் ஒரு ஸ்கூலில் அவரை கிரிக்கெட் விளையாட வச்சோம். பால் போடுவாங்க வேற யாராவது, அவர் அடிப்பார். இதை பல தடவை ஷூட் பண்ணி ஃபோட்டோகிராஃப் எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபை வச்சு ட்ராயிங் பண்ணி ட்ரேஸ் பண்ணி அந்த ஸ்டெப்ஸை பால் போடுறது அடிக்கிறத பேஜஸாக போட்டு ஒரு 20-30 பேஜ் இருக்கும். நீங்கள் இப்படி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அவர் அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும். குட்டி குட்டி புக்கு. 5 பபுள் கம்மான ஒரு புக்கு ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணோம் கடைங்களில் போச்சு. இது 1, 2, 3 ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ பரவி இருக்கிற லலிதா ஜுவல்லரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கடை தான் இருந்தது. முதல்ல கொழம்போடு இருந்தது. அங்கே வார் பயங்கரமாக நடந்துட்டு அந்த ஓனர் கந்தசாமி என்ன நினைக்கிறாரு, இதை மட்டுமே நம்ம நம்பினா பத்தாது, சென்னை வராது. ஏன் சென்னை வராதுன்னா, சென்னையில் தான் அவருக்கு பொண்ணு கொடுத்தாரு. லலிதாங்கிறவங்க அவங்க பொண்ணு, அதை சுகுமாருங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். சுகுமார் வந்து தஞ்சாவூர் காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கார். இப்போ சென்னை வரலான்னு போது சென்னைக்கு ஒரு ஆளை பிடிச்சி ஒரு கடையை வச்சிடுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. பட் அவரால் நடத்த முடியல, பிரச்சனை. கடையில் இருக்கிறவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அப்போ நம்ம மருமகனே ஒருத்தர் கொண்டு வரலாம், சுகுமார் சாரை உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ அதை நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் தெரிஞ்ச உடனே அப்போ நாங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் 90s. அதை ப்ரொமோட் பண்ண அந்த ஐடியாஸ் கிரியேட்டட் பை மீ. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எப்பவுமே மாடல் வச்சுருக்காங்க. ஐஸ்வர்யா ராய், கிட்வானி, அவங்க யார், மிஸ் யூனிவர்ஸ், சுஸ்மிதா சென், இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்க பண்ணும்போது ஒரே மாடலாக இருக்காங்களே, வித்தியாசமாக இதெல்லாம் பண்ணாங்க போது நாங்கள் மாடலை ஐஸாக கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமில் ஐஸ் பொம்மை வச்சு அதில் எல்லாம் பண்ணணும். நிறைய காம்ப்ளிகேஷன் வந்துட்டு அதில் அப்படியே ஐஸ் மெல்ட் ஆகிடும் லைட் போட்டோம்னா. அதுக்கும் அவங்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணோம். அது ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆச்சு. எல்லாரும் 200 ரூபா 300 ரூபா சீட்டு கொடுத்துட்டு இருந்த காலத்தில் நாங்கள் 5000 10,000 அனௌன்ஸ் பண்ணினோம். தங்க சுரங்கம்னு சொல்லி தட் இஸ் கிரியேட்டட். இதை பார்த்து பிரின்ஸ் ஜுவல்லரி கூப்பிட்டாரு, அவருக்கு தங்க மணின்னு பண்ணி கொடுத்தாங்க. இப்படி எல்லாமே
வேற மாதிரியான தாட், ஆப்போசிட்டா திங்க் பண்ணுறாங்க. இது மனசுல நினைக்கணும். இதை நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல நினைக்கிறேன். இப்போ வியாபாரம், வியாபாரிகள் அது ரெண்டா பிரிச்சு. வியாபாரிகள் நம்ம பண்றது வியாபாரம். அது ப்ரொஃபஷனல் சேல்ஸ் ப்ராடக்டா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம். சேல்ஸ் பண்றது சர்வீஸ். யுவர் குட் நேம் சார்? ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார். மை நேம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் நீங்க? சென்னை சார். அவங்க கோயம்புத்தூர். இதுவும் ஒரு பிரச்சனை சொல்லுங்க. அதனாலதான் மேடம் நான் பேப்பர் கொடுத்து எழுத சொன்னேன். உங்களுக்கு சர்வீஸ் தானே? ஆமா சார். ஜிஎஸ்டி ஃபைல். ஸோ அவரை வந்து ப்ராடக்ட் விற்கல, அவரது ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ வியாபாரி, வியாபாரம். வியாபாரிக்கு கேரக்டர் இருக்கு, வியாபாரத்துக்கும் கேரக்டர் இருக்கு. கரெக்டுங்களா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குல்ல. வாட்டர் பியூரிஃபிகேஷன்னா அது ஒரு தன்மை, வாட்டர் லீக்கேஜுக்கு ஒரு ப்ராடக்ட்னா அது ஒரு தன்மை, ஃபுட்டுன்னா அது ஒரு தன்மை, பியூட்டினா அது ஒரு தன்மை. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் நிற்கும், அந்த வியாபாரம் நடக்கும். எம்சிஆர் சப்பல் அப்படின்னா தட் ஷுட் சால்வ் மை ப்ராப்ளம். எனக்கு காலை எரிச்சல் குறைக்கணும், நடந்தால் ஸ்மூத்தாக இருக்கணும், பிடிச்சிக்க கூடாதுன்னு சொன்னார்ல, அவர் பிடிக்காது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி கேரக்டரை நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணினா மட்டும்தான். என் பொருள் தரமானது, என்னுடைய சர்வீஸ் தரமானது, நான் தரமானவனா, அதான பிரைமரி. என் கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு வியாபாரிக்கு உண்டான ஒரு கேரக்டர் உண்டு. அது என்ன கேரக்டர்? ஏன் நம்ம வியாபாரம் பண்ண வந்திருக்கோம்? Why we have come to business? இங்கே வேலைக்கு போக வேண்டியது தானே? வேலைக்கு போனாங்க தலைவலியே கிடையாதுல்ல. பாதி நாள் தூங்கலாம், பாதி நாள் வேலை செய்யலாம், மாசமான சேலரி வந்துடும், கம்மியோ ஜாஸ்தியோ. Why we are all in business அப்படின்னா to earn moneyன்னு சொன்னாரு. அது நம்ம பிரைமரியா நினைக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி வந்தாதான் உங்க வியாபாரம் வரும் மேடம். நான் ஏன் உள்ள வரேன், why I am coming in அப்படிங்கிறது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, டு சர்வ் த கம்யூனிட்டி. சர்வீஸ் பண்ணாதான் நான் வியாபாரத்துக்கு வந்தேன், நான் சம்பாதிக்கிறேன். இந்த மைண்ட் செட் வந்தா மட்டும்தான் நம்ம மேல போக முடியும். அப்படி இல்லைன்னா கல்லு கட்டி ஒரு பொருளை தண்ணிக்குள்ள போட்ட மாதிரி தான். பலூன் கட்டணும்னா மைண்ட் செட் என்ன வரணும் அப்படின்னா, ஐ ஹவ் கம் ஹியர் டு சர்வ். சார் வந்து இன்சூரன்ஸ் பண்றாரு, சரி, ஒரு வார்த்தை ஒன்று ஒரு கோட் லைன் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு, டேக்ஸ் கட்டுறவங்க எல்லாம் கட்டிடுங்க அப்படின்னா. நீங்க கட்டாம விட்டா கூட அவன் உங்க வீட்டு வாசல நிற்பான். ஜிஎஸ்டி கட்டலைன்னு உங்களுக்கு அடுத்த மெசேஜ் வந்துடுதா, சீக்கிரம் கட்டுங்க, டைம் நெருங்குதுன்னு மாசம் போட்டுறாங்க. பட் ஈவன் தோ த கவர்மெண்ட் இஸ் இன்சிஸ்டிங் ஃபார் யூ த டேக்ஸ், கார்பரேஷன் டேக்ஸாக இருக்கலாம், மெட்ரோ வாட்டர் டேக்ஸாக இருக்கலாம், எனிதிங் பி பவுண்ட் டு பே டேக்ஸ் ஆர் எனிதிங், அவன் ரிமைண்ட் பண்ணிட்டு தானே இருக்கான், வார்ன் பண்ணிட்டு தானே இருக்கான். இருந்தால் கூட நம்ம நண்பர்களுக்காக அவர் என்ன சொல்றாரு, டேக்ஸை கட்டுங்கன்னு ஒரு சர்வீஸ் மைண்ட் சொல்றாரு. இந்த சர்வீஸ் மைண்டை நீங்க டெவலப் பண்ணணும். இது என்னுடைய அனுபவம், என்னுடைய வேண்டுகோள், மை ரெக்வஸ்ட். அது வந்தா மட்டும்தான் நீங்க பியூரிஃபை ஆக முடியும். உங்க கேரக்டர்ல த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து, நான் வியாபாரம் பண்ண வரல, நான் வந்திருக்கிறது இது மூலியமா ஒரு சர்வீஸ் பண்ண வரல. இது கொண்டு வர ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு பணம் வேணும், கடைக்கு நம்ம போய் பொருள் வாங்கினா காசு வேணும். பட் ஆரம்ப காலங்கள்லேயே அதை டெவலப் பண்ணிக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு பண்ணி அதான் பண்ணி இந்த இடத்துக்கு வரணுங்கிற தாட் வந்துருக்குல்ல. இப்படி ஒரு ரூமுக்கு வந்து 10 பேரோட நம்மளுடைய கலந்துக்கணும், இந்த நேரத்துக்கு நான் உட்காந்து கடையில் ஒரு வியாபாரம் பார்க்கலாங்கிறது வேற விஷயம். இப்படி வரணும் அப்படின்னு நினைச்சது ஒரு பெரிய விஷயம். இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கான கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அது ஒரு நல்ல விஷயம். அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்போதைக்கு நம்ம சர்வைவல் இஸ் டேக்கன் கேர் இல்லையா? நம்ம சர்வைவல் போயிட்டு தானே இருக்கு. சாப்பிட்றோம், வாடகை கொடுக்குறோம், இல்லை வீடு கட்டுறோம், பண்றோம், இது நடந்துட்டு தான் இருக்கு. நடக்காத ஒரு விஷயம் இல்லை, இது நடக்கிறது அப்படி நடந்துகிட்டே இருக்கட்டும். ஸோ யூ ஷுட் கெட் அ மைண்ட் செட் ஆஃப் சர்விங் அதர்ஸ். இதை கொண்டு வந்துருங்க. இருந்தா ஐ எம் ஸோ ஹாப்பி. ரிஃப்ளெக்ட் ஆகல இந்த மீட்டிங். இப்போ நான் வியாபாரம் பேசணும்னா நிறைய பேசலாம். எனக்கு நீங்க ஒரு மாசம் டைம் கொடுத்தா கூட நான் நிறைய விஷயங்களை நான் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண முடியும். பட் இங்க இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் நான் பார்த்துக்கிட்டதுல ஒரு மாதிரி சொன்னேன். ஸோ மைண்ட் செட் வரணும். அந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கேயுமே எனக்கு வரல. யாருமே அந்த சர்வீஸ் ஓரியன்டா பேசல. இன்டீரியர் டெக்கரேட்டர் நீங்க பேசுறீங்க அப்படிங்கும்போது, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் இன்டீரியர்?
how it should be, in what way we can help இந்த மாதிரி விஷயம். இந்த 15-20 பேர் வீட்டில் சார் உங்க நேம் அபிஷேக் அமீர் அபிஷேக் இதுதான் எனக்கு யார் பேருமே எனக்கு தெரியல மேடம், தெரியல. பிகாஸ் நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேட்கு. என்னுடைய தமிழ் மேபி வித்தியாசமா இருக்கலாம், பட் புரியும்னு நினைக்கிறேன். அதை தெளிவுபடுத்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெளிவுபடுத்தணும். நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல இது பண்ணி அதை மனசுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஐ டோல்டு மை சர்வீஸ் மைண்ட். அடுத்தது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிறத சொல்லக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய அந்த ஒரு ப்ராக்டிஸையும் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். எல்லாரும் உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிறீங்க ஒழிய இன்னொருத்தங்க மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் தான். ஏன்னா குறிப்பிட்ட டைம் தான், அந்த டைமுக்குள்ள நீங்க சொல்லி ஆகணும். ரிப்பீட்டடா சொல்ல தான் வரும். ஸோ அந்த ஒரு தெளிவு எங்க பேர் சொல்லும் போதும் சரி, நம்பர் சொல்லும் போதும் சரி, உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் சொல்லும் போதும் சரி, அது போய் பை ஹார்ட் கேள்வி என்கிற நன்றி நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்மு, இந்த ரூமு, இந்த டிபிவி சாப்டரை, இந்த குழுமத்தை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னா கொடுக்கறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணணும். நான் வாங்க வரலைங்க. ஐ ஹவ் நாட் கம் டு கெட் இட். I have come for giving, because giving will give you back. நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? இந்த 21 பேருக்கு கொடுப்பீங்க. நீங்க இப்ப அந்த 21 பேருக்கு நீங்க கொடுக்கும்போது அதுல நீங்க இருக்கீங்களா? இல்ல, because you are a giver. இப்ப அவரு வந்து இந்த 21 பேருக்கு அதுல நீங்க இருக்கீங்களா? அப்படி ஒவ்வொரு 21 பேருக்குள்ளேயும் நீங்க இருக்கீங்களா? ஆனா அந்த 21 பேருக்கு கொடுக்குற ஒரு ஆள் நீங்க, 20 பேரும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க. இது எது பெனிஃபிட்? You are a one person giving to others. கொடுக்கிறது மூலியமா அவங்கள என்ன பண்றோம்? நமக்கு கொடுக்க வைக்க ட்ரெயின் பண்றோம். அப்போ ஒரு ஆள் 25 பேருக்கு கொடுத்தா 25 பேர் ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க தானே calculation. Now giving, how we have to give. மேடம் நான் சொல்றேன், நீங்க சாக்லேட் பண்றீங்களா? யார் சாக்லேட் பண்றீங்க? யாருக்கு ஏதோ நாங்க அட்மைர். அப்போ கோயம்புத்தூர்ல வந்து நிறைய ஹிந்தி மூவிஸ் வரும். அப்போ அட்மைர் ஆகி நாங்க ஒரு 5 பேர் பேட் பாய்ஸ் அப்படின்னு பண்ணி we டான்ஸ். எங்க டான்ஸ் பண்ணுவோம்னா சினிமாவுடைய இன்டர்வெல்ல, கங்கா யமுனா காவேரிலையோ கேஜிலையோ அங்க போயிட்டு அப்பதான் அந்த குரூப் ஆஃப் தியேட்டர்ஸ் இருந்த காம்ப்ளெக்ஸஸ் வர ஆரம்பிச்ச டைம். கரெக்டா இன்டர்வல் முடிஞ்சு காஃபி முடிஞ்சு அப்போ எக்ஸ்பிரஸோ காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போவோம், ஏதாவது ஒரு சாங் ஐஎம் டிஸ்கோ டான்ஸர் அந்த மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணிட்டு நாங்கள் வந்து கோ டு தியேட்டர்ஸ். அதை பார்த்துட்டு ஒரு தடவை யாரோ சென்னை இங்கே வந்தவங்க எங்களை வருஷம் ஹோட்டல் ஜோலாவுக்கு இன்வைட் பண்ணாங்க. ஸோ எவ்ரி இயர் 31st நைட் எங்கள் குரூப் இங்கே இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் டான்ஸ் பண்ணுறது. ஸோ ரஜினிகாந்த் வாஸ் சீஃப் கெஸ்ட் வந்துட்டேன். எப்போவே ஏன்னா அவர் அங்கே தானே இருந்தார், அந்த ஹோட்டல்லே தான் இருந்தார் ஆல்வேஸ். அவர் அந்த பிஎட்டை கொண்டே நிற்கிறாங்க. நீங்கள் 16 சொன்னீங்கல்ல, அது சொன்னீங்கன்னா நிறைய கதை வந்துடும். So I wanted a 65-year young man to